ஸோ அந்த செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய இடத்துல இருந்து செய்ய வேண்டிய காலத்தில் செய்யும் போது நம்ம அநேக தவறுகள் செய்யாமல் இருக்க வாய்ப்புகள் நமக்கு வரும். அநேக நேரத்தில் நம்ம ஏன் அங்க மாதிரி மாட்டிக்கிறோம்னா, சில நேரங்களில் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறது கிடையாது. செய்ய வேண்டிய வேலையை நீங்க பேசிக்கா ஒரு மனுஷனா, ஒரு காலேஜ் பாயனா என்ன செய்யணும்னா, எல்லா நாளும் காலேஜ் போகணும். அதை விட்டுட்டு நீங்க ஹாஸ்டல் போகும்போது வேண்டாத பிரச்சனைகள் என்ன பண்ணுது, வந்துருது. இதுக்கு ஆவியானவர் கூட வேண்டாம், ஒரு தெளிவான புத்தி இருந்தா போதும். இன்னைக்கு காலேஜ் புறப்பட்டு வந்திருக்கேன், எங்க போகணும், நானு காலேஜ் போகணும். ஸ்கூலுக்கு கிளம்பி வந்திருக்கேன், எங்க போகணும் நானு. இது காமனா ஹியூமன், எல்லாம் இந்து, முஸ்லிம், நாத்திகன், கிறிஸ்தவன் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு காமனான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நம்ம ஊர் சுத்தும் போது நமக்கு அது கெத்தா தோணுது. பட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஆத்துமாவை அழிவுக்கு நேராக கொண்டு போட்டு இருக்கிறோம் சில நேரங்களில். சிம்சோன் தெலீலால் கதையில அவன் முடியல ஆண்டவர் வல்லமை வச்சிருந்தாரு. நாள்தோறும் அங்க போனானா, எவ்ரிடே he went. அவனுக்கு அங்க என்ன வேலை, பெலிஸ்தனுடைய வீட்டில் இவனுக்கு என்ன வேலைன்ற. நான் எப்பவுமே சொல்றேன், நமக்கு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லாதப்போ வரக்கூடாத ஆள் வேலை செய்வான். வாழ்க்கையே மாறி போகும், வாழ்க்கையே மாறிடும். ஜோக்கு நினைக்கிறீங்க, நீங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையை கேர்ஃபுல்லா தான் நடத்தணும். இது ஒரு கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் எனி அதர் லைஃப். இட்ஸ் அ வார்ஃபேர். இட்ஸ் அ வார்ஃபேர் பிட்வீன் ஸ்பிரிட்ஸ். நீங்க யுத்தம் பண்றீங்க, ஏன்னா நீ மாம்சத்துல யுத்தம் பண்ற ஆள் கிடையாது. நீ ஆவிகளோடும், துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபந்தத்தின் லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் தான் நீ யுத்தம் பண்ற. நீ ஆவியில தான் சிலம்பம் பண்ணணும். உனக்கு வேற ஆயுதங்கள் தர, ஆவியின் சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக்கொள். ஹல்லேலூயா. நம்முடைய பேட்டில் ஃபீல்டே வேறங்க, நம்ம ஆளே வேறங்க. அவனுக்கு மற்றவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத ஒரு யங் கிறிஸ்டியன் எதுக்குன்னு கேட்கிறேன் நானு. என்னத்துக்கு ரத்தம் சிந்தி மீட்டாரு நம்மள, என்னத்துக்கு வேறு பிரிக்கிறாரு, எதுக்கு அவ்வளவு ரத்தம் சிந்தி நம்ம எதுக்கு சுத்தம் பண்ணணும்? எல்லாரும் மாதிரி இருக்கலாம்னா எதுக்கு சுத்தம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுக்கு நம்ம தனியா வாழ்றாரு? அந்த காலத்துல நீ இருந்த, இப்ப நான் ஆச்சரியமான ஒளிக்கு நான் அழைக்கிறேன். ஏன் இடத்தை மாத்துறாரு? God is changing the address. ஏன் அதெல்லாம் செய்யறாரு? He is expecting something very big from you. எனக்கானவனா நான் பிரித்து எடுத்திருக்கிறேன், என்னோட பிள்ளை அது, நான் எடுத்திருக்கிறேன், நான் தூக்கி இருக்கிறேன், நான் சுமக்கிறேன். ஆனா பிசாசும் விட மாட்டான். But choice is yours. சாய்ஸ் உங்க கையில தம்பி, உங்க கையில தங்கச்சி. பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத சகல சத்துருவின் தந்திரங்களையும் நம்ம கண்ணுக்கு தெரியாத அக்கினி ஸ்தம்பத்தை வச்சு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தெரியாமலே ஆவியில பயங்கர யுத்தம் நடக்குது. இவன் எனக்கு வேணும், இவன் நரகத்துக்கு கொண்டு போவேன், இவன் ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டா இவன் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும், கர்த்தர் இவனை பயன்படுத்த போறாரு. அதனால என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க எதுலெல்லாம் விழுவீங்களோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு தட்டுல வச்சு கொடுப்பாரு. நீங்க எந்த விஷயத்துல ஈஸியா விழுந்துருவீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்க பண்ணிடுவான் இன்னொருத்தன். ஏன்னா உங்க லைஃப் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவனுக்கு தெரியும். உங்க லைஃபை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற விஷயங்கள் தெரிந்ததுனால உங்களை எப்படியாவது இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று the darkness is working. ஆனா இந்த வேலையில குட் நியூஸ் என்னன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிற்க பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு இஃப் யூர் ஓப்பன்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், நீங்க அப்படி வரலன்னா கூட இந்த வேலையில நீங்க பேசலாம் ஆண்டவர்கிட்ட. எவ்வளவு அழகா விடுதலை பண்ணி அப்படி நிறுத்துவார் தெரியுமா? அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. we are not using it. நம்ம அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. Taste and see that the Lord is good. அவருடைய பிரசன்னம் அவ்வளவு இனிமையா இருக்கும். Taste and see.
ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் இருக்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சமூகத்தில் செல்லும் சும்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லதுப்பா. அனுபவிச்சு பேசினாங்க, அனுபவிச்சு பேசுறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. லைஃப்ஸ் ஹேவ் டு பி சேஞ்ச்டு. யுத்த புருஷர்களை ஆண்டவருக்கு எழும்பணும். நீங்க படிக்கிற ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல எல்லாரும் மாதிரியும் இன்னைக்கு நம்ம மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இன்ஸ்டால ஒரு போட்டோ போட்டா பின்னாடி சினிமா பாட்டு தான் ஓடுது. அது எவ்வளவு தைரியம்! எங்களுக்கெல்லாம் அது புரியவே மாட்டேங்குது. அப்படி ஒரு கலப்படம் ஆயிடுச்சு. கலப்படத்தை ஆண்டவர் விரும்புறது இல்லை. ஆண்டவர் எப்பவுமே வேறு பிரிக்கிறவரா இருக்கிறார். He separates light from darkness. He separates when he calls somebody. கர்த்தர் யாராவது கூப்பிட்டார்னா he just separates them. அவர் விடுதலை செய்கிறார், வேற மனுஷனாய் மாற்றுகிறார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார். He's renewing. He's in the business of renewing. உங்க வாழ்க்கை அப்படி அழகா மாத்திறார். இந்த வாயில கெட்ட வார்த்தை தவிர வேற ஒண்ணும் வராதுன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் விட முடியாது பாஸ் அப்படிலாம் பேசுனீங்கன்னா, அப்படியே உங்களை புறாவை போல சாந்தமா மாத்துறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தெரியுமா? ஹிஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்குது. அது மாற்றுற வல்லமை வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம ஏங்க அப்படி உலகத்தான் போலே இருக்கணும் சொல்லுங்க? எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நம்மளும் போயிடுறோம். இன்னைக்கு படம் பார்க்காத ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறானா, ஒரு வாலிப பையன் இருக்க பிரதிஷ்டையோடு இருக்க முடியுதா? கர்த்தருக்காக நிக்க முடியுதா? இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது வேற ஆளா போவீங்க. ஏன்னா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நீங்க போகும்போது உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மாறி இருக்கும், உங்களுடைய பார்வைகள் மாறி இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இல்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு இது செய்ய முடியுது, பரிசுத்தாவியான எனக்கு வந்தாரு, அப்போ எனக்கு பலன் வந்துச்சு, இந்த பலன் தான் என்னை இப்படி செய்யுது, எல்லா துதியும் கனமும் நான் அவருக்கு செலுத்துகிறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையே ஒரு டெஸ்டிமனியா மாறிடும். அப்ப நீங்க சொல்லலாம், என் வார்த்தைகள் அல்ல, என் வாழ்க்கையில நான் தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.